சில பேர் என்ன செய்வான், நிறைய பொருள் ஈட்டுவான். நிறைய பொருள் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. முன்னே சொன்னார் அல்லவா, கண்டு ரசித்தல், கேட்டு ரசித்தல், உண்டு ரசித்தல், உறங்கி ரசித்தல், உடல் சுகம், இத்தனையும் அனுபவிப்பதற்கான செல்வம் சேர்க்கிறான். ஒன்றும் கைகூடாது. அவன் வள்ளுவனே சொல்வான், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தலறினான். நிறைய செல்வம் சேர்த்திருக்கலாம். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தலறிதுன்னா, முன் செய்த நல்வினை இருந்தால் கோடிக்கணக்கான பொருள் குவிந்திருக்கலாம். ரேஷன் வந்து விட்டது என்று முதல் நீ சர்க்கரை சேர்க்காதே என்றான். கையில் கோடிக்கணக்கான பொருள் குவிந்துள்ளது, சர்க்கரை சேர்க்காதே, சர்க்கரைக்கு உனக்கு பகை, ரேஷன் முடிந்து விட்டதுன்னா. ஐயோ பாவம். ஆக ஒவ்வொன்றும் இப்படி உணவு பொருள் இருந்து, இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே அப்படின்னா எத்தனை பொருள் இருந்து என்ன பையன்? அவன் என்ன வகுத்திருக்கானோ, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் அவன் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கானோ அந்த அளவுக்கு தான் தூய்க்க முடியும். தூய்த்தல் என்பது அனுபவித்தல் அர்த்தம். அந்த அனுபவிப்பதற்கு என்ன உபாயம்னா, சரியா இப்படிதான் இருக்குது, பல கோடி இருக்கு, அனுபவிக்க வேணும்னா ஒரே ஒரு குறை உன்னிடம் இருக்கு. மிக திறமையாக பொருள் சேர்த்திருக்காய் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் அது சுவைக்க வேண்டும் அல்லவா? அதுக்கு என்ன வேண்டும்? எந்த அளவுக்கு நீ கொடுத்து வச்சிருக்க, எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்காயோ அந்த அளவுக்கு தான் வகுத்தான். இவன் அவனுக்குன்னு வகுத்துட்டு இருக்கான். முன் செய்த புண்ணியம் செய்திருந்தால் அன்றி சுவையாக சாப்பிட முடியாது. முன் செய்த புண்ணியம் செய்திருந்தால் அன்றி சுகமான படுக்கை இருக்காது. முன் செய்த புண்ணியம் இருந்தால் அன்றி கணவன் மனை உடல் சுகம்